இந்த ரோடு நீட்டா இருக்கு. கோபுரம் அங்க தெரியும் பாருங்க. நம்ம அங்கதான் போகணும். கோபுரம் மலை தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு வா. எப்படி சொல்ல தெரியாது. சாமி கட்டு அர்ச்சனை கட்டு உள்ள போட்டோ இருக்கு. அலோட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த போட்டோ உங்களுக்கு காமிக்க. அவங்க அப்படியே நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சிலையை அங்கே பார்க்கும்போது படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதெல்லாம் இருக்குது. எப்படி சக்கரை பொங்கல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சக்கரை பொங்கல் டேஸ்ட் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம்என் மாசானியம்மன் பவனேஸ்வரி அப்புறம் வந்து எல்லா சாமியும் அப்புறம் வந்து பிள்ளையாரு எல்லா சாமியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாமியெல்லாம் பார்க்க. அதுவும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சாமியை. இப்போ நான் சாமியை வந்து பார்த்துட்டேன். அதுவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்தாச்சு. திருப்தியாக இருக்குது. அதுவும் கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் உங்களுக்கே தெரியும் க்ளீனாக இருக்குது. அதுவும் ரொம்ப சாமி பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ வந்துச்சு. ஏன்னா அவங்களே அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே கூட்டம் இல்லை. அது எங்களுக்கு வந்து மாலை வேற கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வந்து மிளகாவை அரைச்சி இங்கே வந்து போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் சாமியை பார்த்து வெளில வந்துட்டோம். இந்த பாருங்க எல்லாரும் விளக்கேற்றி சாமி கும்பிடுறாங்க. அது வந்து எப்படி விளக்கேற்றி அதுவும் மழையும் பெய்யல. அது சுற்றி பார்க்க மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பொள்ளாச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மாசாளி அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பின்னாடி சேரு.